வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடை சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். தமிழ்நாடு நேரடி ஆட்சேர்ப்பு வாரியம் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு ரேஷன் கடைகளில் முடிவுகளை வெளியிட இருக்காங்க. டிஎன்டிஆர்பி உடைய ரேஷன் ஷாப்புடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பணிக்கான முடிவுகளை பதிவு செய்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட உள்ளது. இது மார்ச் 2023 அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைவர்களுக்குமே ரிசல்ட்டை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, டிஎன்டிஆர்பியோடைய ரிசல்ட்டு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த இரண்டு பிரிவுகளை தாண்டி தாங்க ரிசல்ட்டு பப்ளிகேஷன் பண்ண போகிறதா இருக்காங்க. விற்பனையாளர்கள் ரேஷன் கடையின் விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான முடிவுகள் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி அதிகபட்சம் இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக பப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. மார்ச் 13ஆம் தேதி அதிகபட்சம் மார்ச் 13ஆம் தேதி 100% பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க இருக்காங்க. டிஎன்டிஆர்பி ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2வது வாரம் இல்லை முதல் வாரத்தில் விற்பனையாளர் மற்றும் பேக்கேஜர் பகுதிகளான பட்டியலை வெளியிடுவாங்க. ஜனவரி மாதமே வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஆகியும் ரிசல்ட்டை வெளியிட்ட பாடில்லை. டிஎன் ரேஷன் கடையில் விற்பனையாளர்களுடைய முடிவு அந்தந்த மாவட்ட வாரியாக இணையதளத்தின் மூலமாகவே வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிஎன்டிஆர்பியுடைய சேல்ஸ்மேனுடைய நேர்காணல் முடிவை ஆன்லைனில் தேட வேண்டியதாக தான் இருக்கும். ஆன்லைன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிகேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டிஆர்பியுடைய விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான நேர்காணல் பட்டியல் மாவட்ட தேர்வு வாரிய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்டிஆர்பியுடைய ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு நேர்காணல் தகுதி பட்டியலை தேர்வு அடிப்படையாக கொண்டது. அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் நடத்தப்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர் பதவிக்கான நேர்காணலில் ஏராளமான நபர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரடியான நேர்காணலில் இருப்பவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை நமக்கு வெளியிட இருக்காங்க. இவ்வளவு நபர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக நேர்காணலில் இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறப்ப நேர்காணலில் செலக்டிவான பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6421 பணியிடங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த 1,00,000 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து திரும்பவும் மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ரிசல்ட்டை இன்னும் சில தினங்களில் பார்த்துக்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.